ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிக்கரோல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது மான்வா தான் பார்க்க போறோம். இந்த மான்வாவோட நேம் ரிட்டர்ன் ஆஃப் த பிளாசமிங் பிளேடு. ஸோ இது வந்து ஆக்ஷன் பிளஸ் அ காமெடி ஜானர். பட் கொஞ்சம் யோசிச்சோன்னா இது பயங்கர எமோஷனலான ஸ்டோரியும் கூட. ஸோ எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் ஜானரே பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஆக்ஷன் ஜானர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியோட ப்ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவலத்திலே எது பெரிய அவலம்னா, தான் யாருங்கிறத மறந்து, நம்மளோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாம, மத்தவங்களுக்கு அடிமையா வாழ்றது தான். இது ஆஸ் அ இந்தியனாவும் சரி, ஆஸ் அ தமிழ் பீப்புளாவும் சரி, நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கதையிலயும், சைனால 10 கிரேட்டஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் செக்ட்ஸ் இருந்தாங்க. அதுல டாப் 3ல மவுண்ட் டவா அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் செக்ட்ஸும் இருந்தது. அந்த மவுண்ட் டவா மார்ஷியல் ஆர்ட் செக்ட்ஸ்ல நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேன் தான் இந்த கதையோட ஹீரோவான நம்ம சன் மியோங். சோ இப்படி மார்ஷியல் வேர்ல்டுல கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த இந்த மவுண்ட் அவா செக்ட் ஒரு நாள் அழியக்கூடிய நிலைமைக்கு வந்தது. இப்படி அழியக்கூடிய நிலைமையில இருக்கிற இந்த மவுண்ட் அவா செக்ட நம்ம ஹீரோ திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போனானா இல்லையா? எதனால இந்த மவுண்ட் அவா செக்ட் இந்த நிலைமைக்கு வந்தது? இது எல்லாத்தையுமே தான் இந்த கதையில பார்க்க போறோம். சோ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோவான சொன்மியாங்க ஒரு போர்க்களத்துல ரொம்ப மோசமான நிலைமையில தான் உட்கார்ந்திருப்பான். அவனோட ஒரு கை அறுபட்டு அவனோட நெஞ்சில கத்தி குத்து வாங்கி ரத்த வெள்ளத்துல உட்கார்ந்திருக்கும் போது அவன் யோசிப்பான். எல்லா இடமும் சிவப்பு, எல்லா இடமும் வெறும் இறப்பு தான் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரதர், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மார்ஷியல் ஆர்ட் செக்ட்ஸ் ஒன்னு சேர்ந்தோம் சொன்மாக்கு அகைன்ஸ்டா இந்த போர்ல. ஆனா இவ்ளோ பண்ணியுமே இந்த எண்டு 2 சைடுமே பேரழிவு தான் மிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டீமன் கல்ட் லீடரான சொன்மா. அங்க சொன்மாவும் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ் மேல எல்லா டைரக்ஷன்லயும் கத்தி குத்து வாங்கி அவனும் ஒரு மோசமான நிலைமையில தான் அங்க உட்கார்ந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து சொல்வான், மவுண்டவா செக்ட சேர்ந்த டிசைபிள், எவ்வளவு மோசமான நிலைமைய பாத்தியா? நீ மட்டும் இந்த போர்க்களத்துல உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், என்னை கொன்னுட்டேங்கிற பேரும் புகழோட நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, உன்னோட வாழ்க்கை இந்த போர்க்களத்திலே முடிய போகுது. அதே மாதிரிதான் நானும். என்னதான் இந்த போர்ல உனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், கடைசியா என்ன கொல்லப் போற பிளேடு உன்னோட பிளேடு தானே. அத நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ. நான் டீமன் கல்ட் லீடர் சொன்மாவா சொல்றேன். இந்த உலகத்திலே கிரேட்டஸ்ட் பிளேடா மவுண்டவாவோட பிளேட நான் அக்னாலேஜ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்வான். என்னதான் சொன்மா நம்ம ஹீரோவை பாராட்டுற மாதிரி பேசினாலும், அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ஹீரோக்கு வெந்த புண்ணுல வெயில் பாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அவன் நெஞ்சில குத்தியிருந்த அந்த கத்தியை எடுத்து வாயை மூடு அப்படின்ட்டு கத்திட்டு அவனை நோக்கி ஓடி போவான். அப்பயும் சொன்மா நிறுத்தாம, நான் மட்டும் இன்னும் ஒரு நாள் இந்த பூமியில உயிரோட வாழ்ந்திருந்தேனா, என் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை என் கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது? இதுவும் என் விதிதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மவுண்டவா டிசைபிள். நான் திரும்பியும் ஒரு நாள் வருவேன். அன்னைக்கு இந்த டீமன் கல்ட் தான் இந்த உலகத்தையே ஆளும். அப்ப யாராலயும் அத தடுக்க முடியாதுன்னு சொல்வான். அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஷ் தான் சொன்மாவோட தலை பறந்து போய் விழும். தென் சொன்மாவ கொன்னுட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். போர் முடிஞ்சுட்டு என் வாழ்க்கையே முடியதான் போகுது. ஆனா இதுக்கப்புறம் மவுண்ட் அவா செட்டுக்கு என்ன ஆகும்? மவுண்ட் அவா செட்ல இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ்ன்னு எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப அங்க மிஞ்சி இருக்கிறதெல்லாம் வெறும் குழந்தைங்க. அவங்களுக்கு கத்திய கூட பிடிக்க தெரியாது. சோ இதுதான் மவுண்ட் அவாவோட முடிவா? இந்த போர்க்களத்துல மவுண்ட் அவா சிந்தின ரத்தத்துக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையா? நான் மட்டும் ட்ரெய்னிங்க இன்னும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணியிருந்தேனா, மேபி யாராவது ஒருத்தவங்களையாவது நான் காப்பாத்திருப்பனா? இதுக்கப்புறம் இத பத்தி யோசிச்சு எந்த ஒரு பயனும் இல்ல. ஈவன் பிரைட்டான பூவும் ஒரு நாள் உதிர்ந்து தானே போவும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, நம்ம ஹீரோ அங்கேயே சரிஞ்சு விழுவான். அப்ப அவன் கடைசி மூச்சு போகும்போதும் அவன் சொன்ன வார்த்தை மவுண்ட் அவா தான். ஸோ இதோட மவுண்ட் அவா செக்ட சேர்ந்த நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேனும், இந்த உலகத்துல இருக்கிற டாப் 3 ஸ்வாட்ஸ்மேன்ல ஒருத்தவருமான மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்மிங் பிளேடுன்னு அழைக்கப்படுற சொன்மியாங், சொன்மாவை கொன்னுட்டு ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ்க்கு மேல அவரோட உயிரை இழந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன லெகசிய தான் விட்டுட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஒரு விஷனா வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் ஒரு விஷன் வருது. அவன் கைக்குழந்தையா மவுண்ட் எவரெஸ்ட் செக்ட் வாசல்ல இருந்தபோது, அந்த செக்ட் லீடர் அவன தூக்கிட்டு உள்ளார போனது. தென் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்க அவன் ட்ரெய்னிங் எடுத்தது. தென் கூட இருக்கிறவங்க கூடலாம் சண்டை போட்டு பனிஷ்மென்ட் வாங்குனது. இது எல்லாமே அவனுக்கு விஷனா வரும். அப்ப அவன் யோசிப்பான், என்னதான் என்னோட ஸ்கில்னால எனக்கு மாஸ்டர் ஆஃப் பிளாசமிங் பிளேடுன்னு ஒரு பெரிய டைட்டில்லாம் எனக்கு கிடைச்சிருந்தாலும், என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் மவுண்ட் எவா தான். நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன்? அப்ப சொன்னியோங்களோட பிரதர் கேட்பாரு, "உனக்கு வாழ்க்கையில ஏதாவது வருத்தம் இருக்கா?" அப்படின்ட்டு கேட்பாரு. "ஆமா, எனக்கு நெறைய வருத்தம் இருக்கு. நான் மட்டும் மவுண்ட் எவர் சொல்லி தந்த விஷயத்த இன்னும் ஃபெய்த் வச்சு, அத இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா, மேபி யாராவது ஒருத்தவங்களையாவது நான் காப்பாத்திருப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான வேரியரா கூட இருந்திருப்பேன். இவ்ளோ மோசமான ஒரு முடிவு வராம நான் தடுத்திருப்பேன்." அப்படின்ட்டு சொல்வான். அதுக்கு அவங்க அண்ணனும்,
நீ வருத்தப்படுறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல. இது எல்லாமே மவுண்ட் அவா செக்ட்டோட டெஸ்டினியோட ஒரு பகுதி தான். கண்டிப்பா மவுண்ட் அவா உயிர் தெழும் அப்டின்ட்டு சொல்வாரு. அப்டியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட மண்டையிலே பயங்கரமான ஒரு அடி விழும். ஹீரோவும் "சொன்மாவா? சொன்மாவ தான் நான் கொன்னுட்டேனே" அப்டின்ட்டு பயந்துட்டே பாப்பான். பாத்தா அங்க ஒரு சின்ன பையன் தான் கையில ஒரு குச்ச வச்சுட்டு நின்னுட்டு, "என்னது சொன்மாவா? யார பத்தி பேசிட்டு இருக்க? பகல் கனவு காண்றியா? அங்கலாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா இங்க சொகுசா படுத்து தூங்கிட்டு இருக்க?" நம்ம ஹீரோவும் அவன பாத்துட்டு, "என்னது இது? இந்த பிச்சைக்காரன் நம்மள மிரட்டுறான்" அப்டின்ட்டு யோசிச்சுட்டு, "இங்க பாரு தம்பி, இந்த ஒரு வாட்டி உன்ன நான் மன்னிச்சு விட்டுர்றேன். கையில வச்சிருக்க குச்ச கீழ போடு" அப்டின்ட்டு சொல்வான். அத கேட்ட அவனும், "இதோ பார்றா" அப்டின்ட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். அத பாத்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆவும். ஈவன் பிச்சைக்காரங்களோட லீடர் கூட என்கிட்ட இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க. இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்டின்ட்டு யோசிப்பான். அப்ப அவனும் இவன அடிக்கிறதுக்காக குச்சிய ஓங்குவான். இவனும் தடுக்கலான்ட்டு கைய நீட்டுவான். பார்த்தா பாதி தூரம் தான் கை வரும். அத பார்த்து இவன் ஷாக் ஆக இவன் மண்டையில பயங்கரமா சரியடி விழும். அவனும் "எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாரி பேசுவ? என்னது என்ன மன்னிச்சு விடுறியா? நான் மன்னிச்சு விடுறேன்டா" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு பையனும் வந்து எட்டி பார்ப்பான். பார்த்துட்டு சரி நம்ம அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் "டேய் காப்பாத்துடா" அப்படின்ட்டு கத்துவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு ஒரு குளத்தோரம் தான் உட்கார்ந்திருப்பான். என்னோட இத்தன வருஷம் மவுண்ட் அவா வாழ்க்கையில யாருமே என்ன இந்த அளவுக்கு அடிச்சதில்ல. இதுக்காக அந்த கை பேங்க் செக்ட்டையே நான் ஒரு வழி பண்றேனா இல்லையா அப்படின்ட்டு யோசிப்பான். ஆக்சுவலி கை பேங்க் செக்ட்ங்கிறது வந்து இந்த பிச்சைக்காரங்கள எல்லாம் வந்து மேனேஜ் பண்ற செக்ட் தான் கை பேங்க் செக்ட். தென் நம்ம ரிஃப்ளெக்ஷனா அந்த தண்ணீல பார்த்துட்டு, சரி இந்த பையன் யாரு? இதுதான் அந்த புத்திஸ்ட்லாம் நம்புற மறுஜென்ம கதையா? இது மட்டும் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் மவுண்ட் ஆவ விட்டுட்டு ஷார்லின்லயே போய் சேர்ந்திருப்பேனே அப்டின்ட்டு யோசிப்பான். அப்ப அங்க முன்னாடியே நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் எட்டி பார்த்துட்டு போயிருப்பான்ல, அவன் அங்க வருவான். அவன பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், உன்ன நான் முன்னாடியே பார்த்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணாம ஓடி போனதுக்கு ரொம்ப நன்றி" அப்டின்ட்டு சொல்வான். இவனும், "நீ ஓகேவா இருக்கியா? அவன் இந்த அளவுக்கு எல்லாரையும் அடிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உன்ன எக்ஸ்ட்ராவாவே அடிச்சுட்டான்" அப்டின்ட்டு சொல்வான். அப்ப நம்ம ஹீரோவும், "எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இல்ல 2 கேள்வி இருக்கு. நான் பிச்சைக்காரனா?" அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அந்த பையனும், "நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெர்ல" அப்படின்ட்டு கேட்பான். அத கேட்ட நம்ம ஹீரோவும், "ஐயோ! திருப்பியும் நான் ஏன்டா பிச்சைக்காரனா பொறந்தேன்?" அப்படின்ட்டு கத்திட்டு, "சரி, சரி எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. உனக்கு சொன்மாவ தெரியுமா?" அப்படின்ட்டு கேட்பான். அத கேட்ட அந்த பையனும், "நான் நெனச்சேன், இவ்ளோ அடி வாங்கியுமே இவ்ளோ ஸ்டெடியா இருக்கன்னு நெனச்சேன். அநேகமா உனக்கு நட்டு கழண்டுட்டு தான் நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்வான். அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா" அப்படின்ட்டு திட்டுவான். இவனும், சரி, சரி. ஆ சொன்மான்ங்கிற பேர எங்கேயோ கேள்விப்பட்டுருக்கேன். இந்த டீமன் கல்ட் லீடரா 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன் தானே அவன் அப்டின்ட்டு சொல்வான். கேட்ட நம்ம ஹீரோவும் என்னது 100 வருஷமா அப்டின்ட்டு ஷாக் ஆயி அவன புடிச்சுட்டு, "டேய் என்னடா சொல்ற? சொன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டானா? 100 வருஷமா?" அப்டின்ட்டு கத்துவான். இவனும் ஆமா, ஆமா என்னாச்சு உனக்கு அப்டின்ட்டு கேட்பான். "ஏய் உண்ம சொல்றியா? என்கிட்ட பொய்லாம் நீ ஒண்ணும் சொல்லலையே" அப்டின்ட்டு கத்துவான். இவனும் நான் ஏன்டா உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன் அப்டின்ட்டு கேட்பான். தென் அவன விட்டுட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். நான் ஏன் உடனே மறுஜென்மம் எடுக்கல? நான் ஏன் 100 வருஷம் கழிச்சு மறுஜென்மம் எடுத்திருக்கேன்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆ மவுண்டவா மவுண்டவா இந்த உலகத்துல தானே இருக்கணும் அப்டின்ட்டு யோசிச்சுட்டு, அந்த பையன்கிட்ட, "சரி மவுண்டவாக்கு என்னாச்சு?" அப்டின்ட்டு கேட்பான். இவனும் மவுண்டவாவா? மவுண்டவான்னா என்ன? அப்டின்ட்டு கேட்பான். அத கேட்ட இவனும், "நீ பிச்சைக்காரன் தானே?" "ஆமா, உன்ன மாதிரி." "அப்பன்னா நீ கைபேங் செக்ட்ல இருக்கிற மெம்பர் தானே? அப்படி இருந்துமே 10 கிரேட்டஸ்ட் செக்ட்ல ஒண்ணான மவுண்ட் எவர் செக்ட் எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்?" அப்படின்ட்டு கேட்பான். அத கேட்ட அந்த பையனும், "என்ன உளறிட்டு இருக்க? 10 கிரேட்டஸ்ட் செக்ட் ஷாலின்னு, ஊடங்கு, டாங்காங்கு, கோங்டாங்கு, சோன்கன்னு அப்படின்ட்டு 10 கிரேட்டஸ்ட் செக்ட் நேமையும் சொல்லிட்டு, அதுல மவுண்ட் எவர் செக்ட்ங்கிற நேமே கிடையாதே" அப்படின்ட்டு சொல்வான். அத கேட்ட நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி திருப்பியும் அந்த பையன போட்டு உலுக்கிட்டு, "என்னடா சொல்ற? ஹைனன்னு அந்த காட்டுவாசிங்கலாம் 10 கிரேட்டஸ்ட் செக்ட்ல இருக்காங்களா? சரி, சரி. அது கூட முக்கியம் இல்ல. மவுண்ட் எவர் செக்ட் எங்க போச்சு? மவுண்ட் எவர் செக்ட் எப்படி 10 கிரேட்டஸ்ட் செக்ட்ல இல்லாம இருந்தது? அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு பயங்கரமா குலுக்குவான். இவன் குலுக்குன குலுக்குல அவனுக்கு மவுண்ட் எவர் செக்ட் நேமே ஞாபகம் வந்துரும். ஆ நான் மவுண்ட் எவர் செக்ட் நேம எங்கேயோ கேள்விப்பட்டுருக்கேன். நான் ஷான்சிக்கு போயிருந்தபோது அந்த பேர கேள்விப்பட்டிருந்தேன் அப்படின்ட்டு சொல்வான். அத கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமா ஷான்சில தான் அந்த மவுண்ட் எவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்வான். ஆனா அவங்க 10 கிரேட்டஸ்ட் செக்ட்லலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இழுத்து மூட போறாங்க அப்படின்ட்டு சொல்வான். அத கேட்ட நம்ம ஹீரோவும், ஊடங்கு, நான்கன்ட்டு பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ஸ் கூடலாம் சரிசமமா நின்னு போட்டி போட்ட மவுண்ட் எவர் செக்ட்ட இழுத்து மூடப் போறாங்களா? நான் அத நம்ப மாட்டேன். நானே அத என் கண்ணால பார்க்கணும். நான் மவுண்ட் எவர்க்கு போணும் அப்டின்ட்டு சொல்வான். அத கேட்ட அந்த பையனும், ஆமா, ஆமா நீ முதல்ல போய் பிச்சை எடு. இந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தேன்னா திருப்பியும் உனக்கு அடி விழும் அப்டின்ட்டு சொல்வான். அதுக்கு நம்ம ஹீரோவும், டேய் வாய மூட்றா! நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு இன்னும் நெறைய கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த பையனோட பேர் என்ன? அப்டின்ட்டு கேட்பான். அதுக்கு அவனும், யாரு பிச்சைக்காரங்களுக்குலாம் பேர் வைப்பா? அப்டின்ட்டு கேட்பான். சரி, சரி. அப்புறம் இந்த பையனோட வயசு என்னவா இருக்கும்? அப்டின்ட்டு கேட்பான்.
யாரு ஒரு அனாதையோட வயசெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பா? அப்டின்ட்டு கேட்பான். சரி, சரி இதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல என்ன அடிச்சவனோட பேரும், உன்னோட பேரும் என்னது? அப்டின்ட்டு கேட்பான். அப்பன்னா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னோட பேரு கூச்சில், உன்ன அடிச்சவனோட பேரு ஜொங்பால் அப்டின்ட்டு சொல்வான். தென் ஹீரோவும் நல்லா கேட்டுக்கோ. நான் எப்பயுமே நன்றிய 2 மடங்கும், பகைய 10 மடங்கும் திருப்பி குடுப்பேன். ஸோ நீ மவுண்ட் எவர் செக்ட்ட சேர்ந்த சொன்மியாங் அப்டிங்கிற இந்த பேர நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம 2 பேரும் திருப்பியும் மீட் பண்ணோம்னா, கண்டிப்பா நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் நன்றி கடன் செலுத்துவேன் அப்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போவான். போனவன் திருப்பி வந்துட்டு, "ஆமா ஷான்சிக்கு எந்த பக்கமா போணும்?" அப்படின்ட்டு கேட்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோ பயங்கரமா ஓடிட்டு இருப்பான். நான்லாம் என் பாஸ்ட் லைஃப்லலாம் குதிரையே என்கிட்ட தோத்துரும். அந்த அளவுக்கு வேகமா ஓட்டுற ஆளு. இப்ப நான் 15 நிமிஷம் விடாம ஓடிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீட்ல நான் போயிட்டு இருந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஷான்சிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய மூட மாட்டான். அதுக்குள்ள பொத்துன்னு கீழ விழுவான். ஆக்சுவலி அவனோட பாஸ்ட் செல்ஃப்க்கும் இப்ப இந்த சின்ன பையனோட உடம்புக்கும் நெறைய ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த ஸ்பீட்லயே போயிட்டு இருந்தேன்னா, நான் ஷான்சிக்கு போமாட்டேன். டைரக்ட்டா பரலோகத்துக்கு தான் போவேன்ட்டு அவன் ரியலைஸ் பண்ணுவான். தென் இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் யோசிக்கும்போது, அப்பதான் அவன் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுவான். என்னதான் நம்ம சின்ன பிள்ளை உடம்புல இருந்தாலும், நம்மளோட அறிவு மாஸ்டர் ஆஃப் பிளாசமிங் பிளேடோட அறிவு, இதெல்லாம் எத்தன பேருக்கு குடுத்து வைக்கும். ஈவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பெரிய மாஸ்டரா இருந்தவங்களுக்கு கூட பேசிக்ஸ சரியா கத்துக்கலையே, ட்ரெய்னிங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலையே. அது மட்டும் இல்லாம சீனியர்ஸோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் திருடி வேற குடிச்சோமே அப்படின்ட்டு பல ரெக்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்வான். ஆனா 3 ஒன் வேணா நான் திருப்பியும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு, இப்ப இந்த சின்ன பையனோட மூளையில மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்மிங் பிளேடோட வாஸ்டான மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இவனோட மூளையில இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இவன் எத ட்ரெயின் பண்ணணும்னா, ஆர்ட் ஆஃப் 6 எலமெண்ட்ஸ். இந்த 6 எலமெண்ட் டெக்னிக் தான் மவுண்ட் அவாவோட மார்ஷல் ஆர்ட்டோட பேசிக்கான லெசன். இது வந்து அங்க இருக்கிற சந்தையிலேயே ரொம்ப சீப்பா ரூ. 2லாம் வந்து இந்த டெக்னிக் எல்லாம் விப்பாங்க. இப்படிப்பட்ட சீப்பான டெக்னிக்க நான் ஏன் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணணும்னா, இந்த 6 எலிமெண்ட் டெக்னிக் ஒரு பெர்சனுக்குள்ளார இருக்கிற இன்னர் எனர்ஜிய பயங்கரமா எலிவேட் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளார இருக்கிற இம்பியூரான எனர்ஜி எல்லாம் பியூரிஃபை பண்ணும். சோ அதனால தான் மவுண்ட் எவரெஸ்ட்ல இத பேசிக்கான ஒரு டெக்னிக்கா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் அவங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன லே அவுட் பண்ணும். சோ இந்த டெக்னிக் மூலியமா நம்ம ஹீரோவும் அவனோட எல்லா பாடி பார்ட்ஸ்ல இருக்கிற இந்த இன்னர் எனர்ஜியுமே பியூரிஃபை பண்ணி எல்லாத்தையுமே அவனோட டான்டியன்ல ஸ்டோர் பண்ணிப்பான். இதுதான் அந்த 6 எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்ப இவன் தாந்தியன்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த இன்னர் எனர்ஜி அவன் ஃபியூச்சர்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க கத்துக்க அது இன்னும் நல்லா பெருசாவே வளரும். தென் இத முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திச்சு நடக்க ஆரம்பிப்பான். தென் பொத்துன்னு கீழ விழுவான். ஆக்சுவலி இந்த டெக்னிக் மூலியமா ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆவாது. அவங்களோட இன்னர் எனர்ஜி தான் பியூரிஃபை ஆகும். அப்ப மேலேருந்து நம்ம ஹீரோவோட அண்ணனும், "உன்னோட பிரச்சனையே என்ன தெரியுமா? நீ மண்டையில இருக்கிற களிமண்ண யூஸ் பண்ண மாட்டேங்கிற. அதான் உன் பிரச்சனை" அப்படின்ட்டு சொல்வாரு. இவனும், "ஐயோ அண்ணா என்னால முடியல. இந்த ஸ்பீட்லயே நான் போயிட்டு இருந்தேன்னா, நான் எப்பதான் மவுண்ட் எவர் போய் சேருவேன்?" அப்படின்ட்டு கத்துவான். கட் பண்ண ஒரு மார்க்கெட்ல தான் ஒருத்தன் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்ப அங்க 2 பேர் ஓடி வந்துட்டு, "தல நம்ம ஏரியால யாரோ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் தல. அவன பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கிறதுனால அவன்கிட்ட நெறைய பேர் பிச்சை போட்டுட்டு இருக்காங்க தல" அப்படின்ட்டு சொல்வான். இவனும் நம்ம ஏரியாக்கே வந்துட்டு பிச்சை கேட்கறானா, அவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்து போவானுங்க. அங்க உட்காந்துட்டு நம்ம ஹீரோ தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். இவங்களும் "அவன் தான் தல, அவன் தான்" அப்படின்ட்டு சொல்வான். இவனும், "டேய் டேய் உன்னத்தான்டா என்ன கேட்காத மாதிரி நடிக்கிறியா?" அப்படின்ட்டு கத்துவான். நம்ம ஹீரோவும், "என்கிட்டயா பேசுறீங்க? வேற யார்கிட்ட பேசுறோம்? நீ தானே இங்க இருக்கிற. உனக்கு என்ன சாவணும்னு ஆசையா? இங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து உட்காரணும். இவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட பர்மிஷன் வாங்காம பிச்சை எடுத்திருப்ப. நீ சின்ன பையன்கிறதுனால உன்ன விட்டுடுறேன். நீ பிச்சை எடுத்தது எல்லாத்தையுமே எங்ககிட்ட குடுத்துரு. நீ கையில வச்சிருக்க பாத்தியா? அதையும் சேர்த்து தான்" அப்படின்ட்டு சொல்வான். "உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவன நான் பார்த்ததே இல்ல. ஈவன் நான் பாதி தின்னத கூட நீ கேட்கிற பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி வார்ம் அப்லாம் பண்ணுவான். "என்னோட தாந்தியன் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல தான். ஆனா இதுவே உங்களுக்கு போதும். எனக்கு அந்த அளவுக்கு டைம்லாம் இல்ல. சோ எல்லாருமே ஒரே டயத்திலேயே வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்களா?" அப்படின்ட்டு கேட்பான். அத கேட்டு அவனுங்களும் செமையா டென்ஷன் ஆயி, "நீ சின்ன பையனா இருக்கியே, பாவம் போனா போட்டுன்னு விட்டுடலாம் பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்க வருவாங்க. நம்ம ஹீரோவும் அத ஈஸியா டேக்கிள் பண்ணி ஒரே பஞ்ச்ல ஒருத்தவன பறக்க விட்டுருவான். "நான் யாருன்னு தெரியுமா? நான் மவுண்ட் எவர் செக்ட்ட சேர்ந்த மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்மிங் பிளேடுடா" அப்படின்ட்டு கத்துவான். அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேரும் பயங்கரமா அடி வாங்கி முட்டி போட்டுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. "எங்கள மன்னிச்சிடுங்க சார்" அப்படின்ட்டு சொல்வான். நம்ம ஹீரோவும், "யார பார்த்து சாருன்னு சொல்ற? நான் வெறும் பிச்சைக்காரன் தான்" அப்படின்னு சொல்வான். தென் இவனும், "அப்ப என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் பிச்சைக்காரன்" அப்படின்னு சொல்வான். அதுக்கு நம்ம ஹீரோவும், "யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்றேன்னு" திருப்பி அடிக்க வருவான். "சரி இங்கேருந்து ஷான்சிக்கு எப்படி சீக்கிரமா போறது?" அப்படின்ட்டு கேட்பான். "ஓ! ஷான்சியா? எவ்ளோ ஈஸியான கொஸ்டினு. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்க போறேன்?" அப்படின்ட்டு கேட்பான். அத கேட்ட நம்ம ஹீரோவும், "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு சிரிப்பான். அவங்களும் சிரிப்பாங்க. தென் அவன் சட்டைய புடிச்சுட்டு, "அப்பன்னா நீ சீக்கிரமாவே ஜியோகிராஃபி கத்துக்க ஆரம்பிக்கணும். ஒருவேள நம்ம 2 பேரும் திருப்பியும் மீட் பண்றோம்னு வச்சுக்கோயேன், திருப்பியும் நான் இந்த கேள்விய கேட்பேன்.
அப்ப நீ ஒழுங்கா பதில் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்வான். தென் அந்த 3 பேரும் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க மவுண்ட் ஹவால தான். அந்த செக்ட் லீடர் அவரோட ரூம்ல தான் இருப்பாரு. அப்ப யூனம்னு ஒரு பெர்சன் வந்துட்டு, "செக்ட் லீடர் உங்கள பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்திருக்கான்" அப்படின்ட்டு சொல்வாங்க. இவரும் சின்ன பையனா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக போவாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும், "ஹலோ என் பேர் சன் மியாங். நான் மவுண்ட் ஹவா செக்ட்ல சேரணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்ட்டு சொல்வான். ஸோ அதோட இந்த சாப்டர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹீரோ எப்படி அங்க போய் சேர்ந்தான், அதுக்கப்புறம் மவுண்ட் ஹவால அவன் என்னென்னலாம் பண்ண போறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.